ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். ஏப்ரல் மந்த் வந்து அமாவாசை சண்டே அன்றைக்கி வந்துடுச்சு. அதனால் நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியல. அது ஒரு பெரிய வருத்தம். ஆமாப்பா. சரி போகட்டும், சண்டே இல்லைனா மண்டே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் ஆத்து கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்குது, சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நாடகத்தில் படத்துலலாம் இந்த கோயில் வரும். மதுரை அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த கோயிலை தான் கட்டுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது கிடையாது, சென்னையில் தான் இருக்குது இந்த கோயில். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு முனி படத்தில் தான் இந்த கோயிலை காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன், முனி பார்ட் 1ல். அப்படியே அதை தொடர்ந்து நிறைய நாடகம் படத்தில் இந்த கோயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. வீட்டு பக்கத்துலனா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பழமையான கோயில் தான். முனீஸ்வரர் சிலை வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸ் அதாவது கட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வெறும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மட்டும் தான் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு புத்து கோயிலும் இருக்குது உள்ளுக்குள்ளேயே. வெளியில் முனீஸ்வரர் சிலை வச்சுருக்காங்க இல்லையா, அவருக்கு தான் இந்த சுருட்டெல்லாம் போட்டிருக்காங்க. கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் அமாவாசைகள்லையும் நம்ம போய் சுற்றி போட்டுக்கலாம். சுற்றி போட்டால் நமக்கு இருக்கிற திருஷ்டிலாம் கழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். நிறைய பேருக்கு இந்த கோயில் பேர் வந்து ஆற்று கோயில் தான் தெரியும். அது ஏன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடுது, கூவம் ஆறு மாதிரி. அதை ஒட்டி இந்த கோயில் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஆற்று கோயிலுன்றதே பேர். ஸோ நாங்கள் முன்னாடி வரும்போதெல்லாம் அந்த ஆற்று மேலே ஒரு சின்ன பாலம் இருக்கும், அது மூலியமாக தான் நடந்து வருவோம். இப்போ வந்து காரில் வர்றதுனால சுற்றிட்டு வரும். இந்த அம்மன் கிட்ட பாருங்கள், எல்லோரும் அரிசி கொண்டு வந்து போடலாம். இது வந்து அன்னதான மண்டபமும் இங்கே இருக்குது. கோவில் இப்போ வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் பாருங்களேன், சீலிங்கில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஸ்கல்ப்சர்ஸ் சிலுவைகள்லாம் வடிவச்சிருக்கிறாங்க. அப்படியே தொங்குற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஏஞ்சல்ஸ்லாம் தொங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு புத்து மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பாம்பு இருக்கிற மாதிரி. இந்த குழந்தைங்க மட்டும் எங்கே போனாலும் விளையாடுறாங்க. அங்கே இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அது எப்படின்னே தெரியல. பத்து மணி ஆயிடுச்சு, சாப்பிட போங்க. கோயிலெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரத்துக்கே ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. பசி வந்துடுச்சு. வீட்டுக்கு போய் இதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்தோம். இது வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க ஒரு ஹோட்டல். இந்த நைட்டு 3 மணி வரைக்குமே சாப்பாடு கிடைக்குமா, நைட்டாக இல்லை விடிகாத்தால் 3 மணி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஃபுல் வெஜிடேரியன் தான். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கிடையாது. இங்கே வந்து பொங்கல், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், வடை, சமோசா இதெல்லாம் வந்து 12 மணிக்கு வரைக்கும் கூட இருக்குது. சுட சுட எல்லா டிஃபன் வெரைட்டியும் தராங்க. பூரி, பொங்கல், இட்லி, சாம்பார் இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா ஐட்டமும் இருக்குது. நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணோம். எனக்கு இதில் பிடிச்சதே இந்த பொடி இட்லி தான். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சாட் ஐட்டம்ஸில் பானிபூரி, மசாலா பூரி கூட கிடைக்குது. இந்த டெசர்ட்க்கு இவங்களே ஹாட் பாதாம் பால் இருக்குது. அப்புறமா கோல்டு லஸ்ஸியும் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. இந்த ஃபுட் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க தம்பையா ரோட்டில் இருக்குது. டி நகர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னையில் டி நகரில் 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் ஸ்பாட் இருக்குது சாப்பிட்றதுக்கு. லேட் நைட் ஃபுட்டு சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்னு தெரியல, ஆனால் நமக்கு பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்றதுக்கு மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். டேஸ்ட்டும் பில் வைஸும் நாமினல் தான். ஓகே, நல்லா இருந்தது. எங்களோட வீக்கெண்ட் எப்படி தான் போச்சு? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.